புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்படவுள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் வழங்கினார். தீபாவளி என்றாலே பொதுமக்களுக்கு பட்டாசும் புத்தாடைதான் ஞாபகத்திற்கு வரும். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளில் அனைவரும் தீபாவளியை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டுமென்று நினைக்கும் தருவாயில் பாசிக் ஊழியர்களுக்கு மட்டும் இடியாய் வந்து விழுந்தது பாசிக் மூடப்படும் எனும் செய்தி. இந்த செய்தியை கேட்ட தருவாயில் இருந்தே 2 வருடமாக சம்பளம் போடாமல் கடும் துயரத்தில் இருந்த பாசிக் ஊழியர்களுக்கு இது மேலும் ஒரு பேரிடியாய் வந்ததை யாரும் மறுக்க முடியாது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த தருணத்தில் பாசிக் ஊழியர்கள் அனைவரும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் திரு வில்லியம் ரிஹான் ஜான்குமாரை அவர்களை தொடர்பு கொண்டனர். பின்பு அவர் தொலைபேசி மூலம் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை தொடர்பு கொண்டு பின் உடனடியாக அவர்களுக்கு ஏதேனும் தீபாவளிக்கான பொருட்களை நாம் தர வேண்டுமென்று திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் கூறினார். இன்று காலை 11 மணியளவில் இருந்த மாலை 4 மணி வரை ராமன் திருமண நிலையத்தில் பாசிக் ஊழியர்கள் மற்றும் பதவி நிறைவான ஊழியர்கள் அனைவருக்கும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பட்டாசு 5 கிலோ, அரிசி 3 கிலோ, சர்க்கரை மற்றும் 200 ரூபாய் காசோலை மக்கள் மன்றத்தின் சார்பாக சுமார் 350 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்டின் ஐயாவால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய சார்லஸ் மார்டின் ஐயாவுக்கு நன்றிகள் என ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் ஐயா உதவி செய்துள்ளதாகவும் இனி வரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர். பொதுமக்களும் பொருட்களை வாங்கிய பின் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை வெகுவாக வாழ்த்தினர். மேலும் அவருக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறினார்கள். இதனை கொடுத்த பின் மக்கள் மன்ற தலைவர் அவர்கள் கூறியதாவது: வறுமை நமது தேசிய வியாதி. அந்த தேசிய வியாதியை ஒழிக்க நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். இனி வரும் காலங்களில் நம்மால் எந்த அளவு மக்கள் பணி செய்ய முடியுமோ அந்த அளவு மக்கள் பணி செய்வோம் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார், இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி. ஆனால் வரும் காலங்களில் இதெல்லாம் மாறும் என்று நம்புவோம் என்று கூறினார். வீழ்வது நாமாயினும் வெல்வது புதுவையாகட்டும்.